வணக்கம் மக்களே. இது நோக்கியா 105 பேசிக் மாடல், கேமரா கூட இல்லாத மாடலு. என்ன கம்ப்ளைண்ட்னா சார்ஜ் பின்னு மாற்ற வந்திருக்கு. ஏற்கனவே பிரிச்சாச்சு, டைம் அதிகமாகன்றனால பிரித்து வச்சிட்டோம். சார்ஜ் பின்னு மொபைல்லாம் ஆன் ஆகுது, சார்ஜ் மட்டும்தான் ஏறல. சார்ஜ் பின் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்ப்போம், மாற்றுறதுன்றதை. அவ்வளோ சார்ஜ் பின் இங்கே இருக்குது. இந்த பொசிஷன் பார்த்துக்குங்க. இது கீழே டிஸ்பிளே வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளேவை கழட்டிடுறது நல்லது. கழட்டிட்டு பின்னாடி வச்சுக்கோங்க. இது டிஸ்பிளே வர லைனு பின்னாடி வச்சு ரப்பர் பேண்டு போட்டுருக்காங்க. ஏன்னா டிஸ்பிளே அங்கிட்டும் இங்கிட்டும் பக்கத்தில் இருக்க பொருட்கள் மேலே இடிக்கலாம், கீழே விழுந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அது மாதிரி ஹீட் பண்ணுறப்ப டிஸ்பிளேல பிளாங்க் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கருப்பு கலர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெல்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ப்ளோயர்லாம் 320 ஹீட் வச்சுருக்கோம், 60 வந்து ஏர் வச்சுருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணுங்க. பக்கத்தில் மட்டும் ஒரே இடத்துல மட்டும் ஹீட் பண்ணுறது நிப்பாட்டாதீங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால லெட்டை வச்சு ஃபுல்லும் அப்ளை பண்ணி எடுத்துருங்க. விக்க வச்சு நல்லா லெட்டை அப்ளை பண்ணி எடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆனால் மட்டும்தான் பின்ன நல்லா ஃபிட்டிங் பொசிஷன் நல்லா ஃபிட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நியூ பின் எடுத்துங்க. க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், எக்ஸ்ட்ரா எதுவும் லெட்டு இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இல்லை அப்படின்னா க்ளீன் ஆயிடுச்சு. பின்னை ஃபிட் பண்ணிடுங்க. வந்து சால்ட்ரு பின்னில் வந்து சால்ட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் இப்படி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். பொசிஷன் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு நம்மள்கிட்ட பிபிடி பேஸ்ட் இருக்குது, அதை அப்ளை பண்ணி நாங்கள் அப்படியே சால்ட்ரு பண்ணிடுவோம். அந்த பாயிண்ட்ல எதுலேயும் ஒட்டிடாம மட்டும் நல்லா செக் பண்ணிட்டு சால்ட்ரு பண்ணிடுங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு சுற்றி வர எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் பற்ற வச்சு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம சால்ட்ரு பண்ணி ஃபிட் பண்ணிடுறோம். இந்த லெக் பாயிண்ட்டையும் அதே மாதிரி நம்ம
பேட்டரி போட்டுருவோம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. சார்ஜ் பின் மட்டும் ஏறுதான்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, சார்ஜிங் ஏறுது. பேட்டரி ஃபுல், அன்பிளக்டு சார்ஜர் ஃப்ரம் சாக்கெட். ஓகே, ஃபுல்லாகிடுச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். தேங்க்யூ.